தமிழகத்தின் குட்டி கேரளாவுக்கு தாங்க நானும் கிளம்பிட்டேன். நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. சரி அந்த குட்டி கேரளா எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க நானும் கிளம்பிட்டேன். பூலாம்பட்டி தான் அந்த குட்டி கேரளா. நம்ம ஈரோட்டில் இருந்து 43 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சேலத்துலேருந்து 55 கிலோமீட்டர், மேட்டூர்லேருந்து 25 கிலோமீட்டர், எடப்பாடியிலேருந்து 12 கிலோமீட்டர் தாங்க. இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்தது. ஆனால் நம்ம ஈரோட்டில் இருந்து தான் இது பக்கம். ஓனேரிப்பட்டி பேரேஜ் வழியாக தாங்க நம்ம பூலாம்பட்டிக்கு போக போகிறோம். இங்கேருந்து 11-12 கிலோமீட்டர் வரும். பஸ்ஸில் வரவங்க நெருஞ்சிப்பேட்டை போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாப் இருக்குது. அங்கே இறங்கி நீங்கள் அங்கேருந்து இந்த பக்கம் பூலாம்பட்டிக்கு படகுலாம் வந்துக்கலாங்க. இந்த பேரேஜ் தான் கோனேரிப்பட்டி பேரேஜ். இந்த பேரேஜை தாண்டி நம்ம பூலாம்பட்டிக்கு போகணும். இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலான்னா டைம் இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துக்கலான்னு கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் பச்சை பசேர்னு ஒரே இயற்கையாக தாங்க இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வழியாக வரும்போது 2 வீலரில் வந்தீங்கன்னா இல்லை காரில் வந்தீங்கன்னாவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதாங்க, நம்ம பூலாம்பட்டி வந்தாச்சு. இதுதான் பூலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து வேறு ஊர்லாம் இல்லைங்க. இதுதான் பாருங்கள், நேராக பூலாம்பட்டி போர்டு இருக்குது. இந்த இடத்துல தான் படகுல போகிறதும் இருக்குது. இங்கே தான் ஃபிஷ் கடை எல்லாமே இருக்குது. வீட்டிலேருந்து 2:45க்கு கிளம்பி இங்கே 4 o'clockலாம் வந்தாச்சு. சரி, வந்ததுமே நல்ல வெயிலாக இருக்குது. அதனால சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படகுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட வந்துட்டோம். ஒரு ஜிலேபி மீன், அப்புறம் அந்த வால் மீன் மாதிரி இருந்தது. அது ஏதோ மீன் சொன்னாங்க, நெத்திலி மீனா என்னன்னு தெரியல. அந்த மீன் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் குழம்பு மீன் சாப்பாடு வாங்கியாச்சு. 2 குழம்பு மீனோட சாப்பாடு காம்போன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஒரு காம்போ சாப்பாடு வாங்கிட்டோம். 2 மீனுமே நல்ல பெரிய மீன், ஜிலேபி மீன் இருந்ததுங்க குழம்புல. நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டதுக்கு 110 ரூபான்னு சொன்னாங்க. 110 ரூபா தாங்களா அந்த சாப்பாட்டுக்கு அப்படின்னா ஆமாண்ணாங்க. பரவாயில்ல, ஏன்னா 2 மீன் நல்லா வச்சு சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு பார்த்தோம், நல்ல வெயிலாகவே இருந்துச்சு. சரி, இன்னொரு பேரேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பணும். அப்போ இங்கே பக்கத்தில் சந்தைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா இருக்கு. நான் இந்த வீடியோ ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தாங்க நான் அப்லோட் பண்ணுறேன். பொங்கல்ன்றதுனால பிஸி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அதிகமாக கரும்பு தோட்டம் தாங்க இருந்தது. கரும்பு தோட்டம், நெல், இந்த குச்சிக்கிழங்கு இந்த மாதிரியே தான் நிறையா இருந்துச்சு. இது ஒரு பேரேஜுங்க. நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பேரேஜ் வேறு. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் இந்த பேரேஜ் வேறு. பூலாம்பட்டியை சுற்றி பார்க்க வருவீங்க, கண்டிப்பாக இந்த பேரேஜ் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வரணும்னா கண்டிப்பாக 2 வீலர் இல்லைனா 4 வீலர் வேணுங்க. ஏன்னா பூலாம்பட்டியிலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கும். அங்கே தான் இந்த பேரேஜ் இருக்குது. இந்த பேரேஜில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. வெறும் பேரேஜ் மட்டும்தான். இங்கே நின்று வீடியோஸ் வேணால் சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். நானே இங்கே அதை தான் பண்ணேன். சுற்றி வீடியோஸாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டவுட் மட்டும் இங்கே வந்துச்சு. நம்ம ஊர் பேரேஜ் எல்லாம் சுற்றியும் வேலி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பாருங்க ஓப்பனாக பிளேஸ் விட்டுருந்தாங்க. ஆழம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கேப் விட்டு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு போய் நின்று வீடியோ சுற்றிலாம் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் பயந்துட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது இல்லைங்களா, அதனால தான். இருந்தாலும் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே வரத்துக்குள்ளேயே ஒரு 6:15 ஆயிடுச்சு. ஆனால் அப்பயே நல்லா இருட்டு கட்டின மாதிரியே ஆயிடுச்சு. போட்டிங் போகலன்னா இருட்டாயிருச்சு, அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏடி போகும்போது வெயிலாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ இருட்டா இருக்குன்னு சொல்றியா, ஒழுங்கா வான்னு சொல்லி நாங்களும் இப்படி போட்ல சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டோம். போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. போகிறதுக்கு 25, வரத்துக்கு 25. மற்ற வீடியோஸ்லாம் போட்டிங் 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அது எந்த போட்டுன்னு தெரியலங்க. எங்களுக்கு மட்டும் அப் அண்ட் டவுன் 50 ரூபா வாங்கிட்டாங்க. இது ஒரு வேளை இப்போ சார்ஜ் அதிகமாக இருக்கலாம். அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னா 700 ரூபாங்களாம். ஒரு ஆள் ஏறினாலும் 700 ரூபாய் தான். 7 பேர் ஏறினாலும் 700 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ 7 பேருக்கு மேலே 8 ஆள் சேர்த்துனா ஏற்ற மாட்டோம்ட்டாங்க. அந்த இருட்டில் எங்கே போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இக்கரையிலேருந்து அக்கறை போயிட்டு அக்கறையிலேருந்து இக்கரை வரத்துக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு வந்தோம். இங்கிருந்து அந்த பக்கம் போனோம் இல்லைங்களா, அதுதாங்க அந்த நெருஞ்சிப்பேட்டை போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப். அங்கிருந்து நீங்க இங்கே ஏறி வந்துக்கலாம். இங்கே வேற எதுவுமே சுற்றி பார்க்கறதுக்கு இல்லையான்னு கேட்டோம். குளிக்கிறதுக்குமே இங்கே இடம் இருக்குன்னு சொன்னாங்க. மார்க்கெட் சைடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே 1 டே ட்ரிப்பாக வந்துக்கலாங்க. மற்றபடி இங்கே தங்கி பார்க்குற அளவுக்குலாம் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வர வழியில் ஒரு பில்டிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ரிசார்ட். அது பூலாம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேயே சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சுற்றி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே வேற ஒன்றும் இல்லைங்க. 1 டே ட்ரிப்பாக வேணால் பிளான் பண்ணி வரலாம். வர வழியில் டிமார்ட் பார்த்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது ஒரு டீயும் சாண்ட்விச் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி. பூலாம்பட்டி நல்லா தாங்க இருந்தது. 1 டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி வந்து பார்க்கலாம். மற்றபடி இங்கே வேற ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை. ஓகேங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் லைக் பண்ணிடுங்க. பாய்.